الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وأوفوا بعهد الله إذا عاهدتم ولا تنقضوا الأيمان بعد توقيدها وقد جعلتم الله عليكم كفيلا إن الله يعلم ما تفعلون صدق الله العلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أما بعد அளவிலா கருணையாளன் நிகரிலா கிருபையாளன் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக நான் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நல்லடியார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் நின்ற நிலவட்டமாக. அன்பிற்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, சூரா நஹலினுடைய விளக்க உரைகளை தொடர்ந்து நாம் கண்டு வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 99வது வசனமாக இருக்கக்கூடிய அந்த வசனத்திலிருந்து நாம் துவக்கம் செய்கின்றோம். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள், நீங்கள் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வை உங்களுக்கு பொறுப்பாளியாக ஆக்கி கொண்டுள்ள நிலையில் நீங்கள் அல்லாஹ்வின் மீது சொன்ன சத்தியங்களை உறுதிப்படுத்திவிட்டு அவைகளை நீங்கள் முறித்து விடாதீர்கள். நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகிறான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். அதைத் தொடர்ந்து 92வது வசனத்தில் வலா தகூனு கல்லதி நகதத் அஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காஸா என்று சொல்லக்கூடிய வசனத்தை தொடர்ந்து பேசுகின்றான். தான் நூற்ற நூலையே நன்கு முறுக்கேறிய பிறகு பல துண்டுகளாக துண்டித்து போட்டுவிட்ட ஒரு பேதை பெண்ணை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஒரு சமுதாயத்தாரை விட இன்னொரு சமுதாயத்தார் எண்ணிக்கையில் அதிகமாக உள்ளவர் என்ற காரணத்திற்காக உங்களுக்கு மத்தியிலே இறைவன் மீது கொண்ட சத்தியத்தை, இறைவன் மீது நீங்கள் போட்ட சத்தியத்தை தவறாக பயன்படுத்தலாமா? இதன் மூலம் உங்களை அல்லாஹ் சோதிக்கவே செய்கிறான். நீங்கள் கருத்து முரண்பாடு கொண்டிருந்தவை குறித்து மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்துவான் என்று சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த 91, 92 இந்த 2 வசனங்களிலேயுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் மற்றும் அல்லாஹ்வின் மீது நாம் செய்கின்ற சத்தியம் இவைகளுக்கான முக்கியத்துவத்தையும் அவைகளில் பேணப்பட வேண்டிய கருத்துக்களையும் இங்கே முன்வைக்கிறான். அல்லாஹ்வோடு செய்து கொள்கின்ற ஒப்பந்தம் என்றால் என்ன? அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒப்பந்தம் என்றால் பொதுவாக என்னவென்று நாம் எல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஒப்பந்தம் என்பது அக்ரிமெண்ட் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த ஒப்பந்தம் என்பது 2 நபர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற, தாங்கள் சேர்ந்து ஈடுபட இருக்கின்ற ஏதாவது ஒரு செயலை பற்றிய அந்த இருவருக்குமான புரிந்துணர்வோடு தங்கள் இருவருக்குமான செயல் திட்டங்களை வடிவமைத்துக் கொள்கின்ற ஒரு விஷயமாக இந்த ஒப்பந்தம் இருக்கின்றது. குர்ஆன்ல பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்து கொள்வதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். சில இடங்களில் அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்வதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வோடு கடன் கொடுப்பதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் அல்லாஹ்வோடு செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. சூரா பக்ராவிலே கூட நாம் பார்க்கலாம், யா பனி இஸ்ராயில் அதுகுரு, பனி இஸ்ராயில்களை நீங்கள் கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்கள், அஹதி ஊஃபி பி அஹதிக்கும், நீங்கள் என்னோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக அனைத்து மக்களை பார்த்தும் இங்கே சொல்கின்றான், அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் சரியான முறையிலே நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்றால் என்ன? இப்போ இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிறைவேற்றப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ், ஒரு வியாபாரத்தை செய்வதற்கு பங்குதாரர்களாக, பார்ட்னர்களாக இருவர் இருந்தார்கள் என்று சொன்னால்
அந்த இருவரும் சேர்ந்து தன்னுடைய தொழிலை, தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, முறையாக நடத்தி லாபம் ஈட்டுவதற்காக அந்த இருவரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகின்றனர். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்கள் இருவரும் சரியாக செயல்பட வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களாகவே சில கட்டாயத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். அதன் மூலமாக தங்களது வாணிபம் பெருக வேண்டும், தொழில் பெருக வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எண்ணிக்கொள்கின்றார். இது தொழில் சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம். நாடுகளுக்கு மத்தியில் ஒப்பந்தம் இருக்கிறது. வெளியுறவுத்துறைன்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டு தொடர்புகள்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாடு இனியொரு நாடோடு கொள்கின்ற ஒப்பந்தங்கள் என்று சிலவற்றை இருக்கும். அவர்களுடைய இறையாண்மை கோட்பாடுகள் அல்லது அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், ஒரு நாட்டினுடைய அந்நிய செலாவணி, ஒரு நாட்டினுடைய மக்கள், அந்த நாட்டு குடிமக்கள் அந்த நாட்டிற்கு செல்லுதல், பணியேற்றம் செய்தல், திரும்பி வருதல் என்று சொல்லி ஒரு இரண்டு நாடுகள் தங்களுக்குள்ளான புரிந்துணர்வை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிறைவேற்றுகின்றன. அவ்வளவு ஏன், திருமணத்தையே இஸ்லாம் என்னவென்று தான் சொல்கிறது, ஒப்பந்தம்னு தான் சொல்லுது. அது ஒரு வலிமையான ஒப்பந்தம் அப்படின்னு குர்ஆன் பேசுது. ஒரு பெண்ணோடு நீங்கள் செய்து கொள்கின்ற இந்த ஒப்பந்தம் என்பது ஒரு கடுமையான, ஒரு வலிமையான, ஒரு உறுதியான ஒப்பந்தமாக இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படுவதும் அவைகள் பின்பற்றப்படுவதும் இயல்பான ஒன்று. அந்த ஒப்பந்தம் என்கின்ற ஒரு புரிந்துணர்வையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கும் தன் அடியானுக்குமான ஒரு நிலையாக இங்கே எடுத்து வைக்கின்றான். வௌஃபு பி அஹதில்லாஹி இதா ஆஹத்தும். நீங்கள் அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த காரியத்திற்காக நீங்கள் செய்து கொள்கின்ற ஒப்பந்தத்தை போன்றது மட்டுமல்ல இந்த ஒப்பந்தம் என்பது. இந்த ஒப்பந்தம் என்பது என்ன? அல்லாஹுக்கும் அவனால் படைக்கப்பட்ட அடியானுக்குமான ஒப்பந்தம். சூரா ஃபாத்திஹாவை நாம் எடுத்துக்கொள்கிறோம். சூரா ஃபாத்திஹா என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ஃபாத்திஹாவினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்கின்ற பொழுது, இதற்கு முன்பு இது போன்றதொரு ஒளியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மண்ணுலகத்துக்கு இறக்கியே வச்சதில்லை. இதுவரை திறக்கப்படாத வானத்தின் வாசல் ஒன்று திறக்கப்பட்டு, இதுவரை இந்த பூமிக்கு வருகை தராத ஒரு வானவர் வருகை தந்து அவர் சுமந்து வந்திருக்கிறார் ஒரு பேரொளியை என்பதாக சொல்லி காட்டினார்கள் சூரா ஃபாத்திஹாவை. சூரா ஃபாத்திஹாவை ஓதாத தொழுகையே அல்ல. யார் இறைவேதத்தின் தலைவாசலில் நுழையவில்லையோ, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். அல்லாஹ்வினுடைய வேதமான குர்ஆனின் தலைவாசலாக சூரா ஃபாத்திஹா இருக்கிறது. இந்த ஃபாத்திஹாவை ஓதாதவருடைய தொழுகை கூடாது, செல்லுபடியாகாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஃபாத்திஹா சூரா என்பது ஒரு முஸ்லிமோடு பின்னி பிணைந்து போய்விட்ட ஒரு ஆயத், ஒரு அத்தியாயம், ஒரு சூரத். அந்த சூரத்தில் என்ன இருக்கு? பல்வேறு முக்கியமான அம்சங்கள் அதிலே பொருந்தி இருக்கிறது. அதில் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், அல்லாஹ்வோடு அடியான் செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தம் அதிலே பேசப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஃபாத்திஹா சூராவை ஒரு அடியான் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனுக்கு அதற்கான பதில் தரப்படுகிறது. அடியானும் அல்லாஹும் உரையாடுகின்ற உரையாடலுக்கு பெயர் தான் தொழுகை என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அடியான் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹமிதனி வ அபதி, என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்திலே புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து பதில் சொல்கிறானாம். அர் ரஹ்மானுர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அவன் என்று சொல்கின்ற பொழுது இந்த அடியான் என்னை சங்கை செய்ய வேண்டிய விதத்திலே சங்கை செய்து விட்டான் என்று அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் தருகிறானாம். இப்படி ஒவ்வொரு ஆயத்திற்காக பதில் தந்து கொண்டே வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்கின்ற வாசகம் இடம்பெறுகிறது. இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற ஒரு வாசகம் இடம்பெறுகிறது. இந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து பதில் தரப்படுகிறது, இதுதான் அடியானுக்கும் எனக்குமான ஒப்பந்தம் என்பதாக பதில் தரப்படுகிறது. இய்யாக நஅபுது, இறைவா உனக்கு மட்டுமே நான் அடிமையாக இருப்பேன், உனக்கு மட்டுமே என்னுடைய அடிமை சேவகத்தை நான் நிறைவேற்றுவேன், உன்னை மட்டுமே வணங்கி வழிபடுவேன் என்கின்ற இந்த ஒப்பந்தத்தை இந்த அடியான் சொல்கிறான். இய்யாக நஅபுது, இறைவா உன்னை மட்டுமே நான் வணங்கி வழிபடுகிறேன், உனக்கு மட்டுமே அடிமை ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன்,
வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடம் மட்டுமே நான் உதவி தேடுகிறேன், உன்னை மட்டுமே சார்ந்திருக்கிறேன், உன்னையே நான் வணங்கி வழிபடுகிறேன், உனக்கு மட்டுமே அடிமையாக இருக்கிறேன், ஆகவே உன்னிடத்திலேயே நான் உதவி தேடுகிறேன் என்று அடியான் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரப்பிலிருந்து பதில் தரப்படுகிறதா, இதோ என்னுடைய அடியான் என்னோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவு கூறுகிறான். அவன் என்னை மட்டும் வணங்க வேண்டும், அப்படி வணங்கினால் அவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். இதுதான் அடியானுக்கும் அல்லாஹுக்குமான ஒப்பந்தம் என்று சூரா ஃபாத்திஹாவிலே அல்லாஹுக்கும் அடியானுக்குமான ஆஹத், அந்த ஒப்பந்தம் பேசப்படுகிறது. அப்படி என்றால் இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வஅஃபு பிஅஹதில்லாஹி இதா ஆஹத்தும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள், அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதாக நீங்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளை சிரமேற்று நடைமுறைப்படுத்துவதாக நீங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே நம்பிக்கை தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கைக்கு நீங்கள் மாற்றமாக நடந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய வாழ்வு எதை சான்றளிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு அடிமை, இறை அடிமை என்பதற்கான சாட்சியமாக உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களது நடவடிக்கைகள் ஏக இறைவனின் அடிமை என்பதை இந்த மண்ணுலகத்திற்கு எடுத்தோதுகின்ற விதத்திலே உங்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்க வேண்டும். உங்களது அன்றாட காரியங்களில் சிறியது பெரியது என்று எதுவும் மிச்சமில்லாமல் அனைத்தும் இறை கட்டளைக்கு உட்பட்டவையாக அமைந்திருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வோடு அடியான் செய்து கொண்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறோமா? ஸலஃபு ஸாலிஹீன்கள் ஒற்றை வார்த்தையில் இதை முடித்து விடுகிறார்கள். என்ன? அல்லாஹ்வோடு அடியான் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்பது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தய்யிபாவை ஒரு அடியான் மொழிகின்ற பொழுதே அவன் அல்லாஹ்வோடு ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறான், ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விடுகிறான். வணங்கி வழிபட தகுதி படைத்த இறை என்றது எதுவுமே கிடையாது அல்லாஹ்வை தவிர என்று ஒரு அடியான் இறைவனிடத்திலே சமர்ப்பிக்கின்ற பொழுது, தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை இறை கட்டளைக்கு உட்பட்டு அமைத்துக் கொள்கின்ற பொழுது, அந்த கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை ஆக்கிக் கொள்கின்ற பொழுது, அந்த அடியான் அல்லாஹ்வினுடைய ஒப்பந்தம் எனும் வரையறைக்குள்ளே வந்து விடுகிறான். இனி அந்த ஒப்பந்தத்தை தாண்டி அவன் செயல்படவே கூடாது. சொல்லுங்க, நிக்காஹ் என்பது ஒரு ஒப்பந்தம் தானே? அந்த ஒப்பந்தத்தை மீறி அந்த கணவனோ அந்த மனைவியோ செயல்பட்டால் அந்த ஒப்பந்தம் என்ன ஆயிடும்? அந்த ஒப்பந்தம் முறிஞ்சு போயிடும். ஒரு பார்ட்னர்ஷிப், நம்முடைய தொழிலுக்காக வியாபாரத்துக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு மாற்றமாக அந்த இருவரில் எவராது ஒருவர் நடந்தால் அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆயிடும்? செல்லாது, முறிஞ்சு போயிடும். அவர்களுக்குள் இருந்த தொடர்பாடல்கள் முற்று பெற்றுவிடும். ஒரு நாடு இனியொரு நாடோடு இருக்கின்ற இந்த ஒப்பந்த முறைகளில் சதிச்செயல்களில் ஈடுபட்டால், அலட்சியப்படுத்தினால், புறமுதுகு காட்டினால் அவர்கள் இருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் முறிந்து போய்விடும். இதுதான் யதார்த்த நிலை. அல்லாஹ் இங்கே நினைவுறுத்துகிறான், நீங்க எங்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, நீங்க எங்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, என்னோடு நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறேன், நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள். அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கை அமைந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகின்றார். எனவே நீங்கள் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை, வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். வலா தன்குதுல் ஐமான பஅத தௌகீதிஹா வகத் ஜஅல்துமுல்லாஹ அலைக்கும் கஃபீலா. அல்லாஹ்வை உங்களுக்கு நீங்கள் கஃபீலாக ஆக்கி இருக்கிறீர்கள், அல்லாஹ்வையே நீங்கள் பொறுப்பாளனாக ஆக்கி இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்காக நீங்கள் எதை செய்தீர்களோ இல்லையோ, அல்லாஹ்வை உங்களுடைய வழியாக பொறுப்பாக நீங்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஏற்றிருக்கிறீர்கள், உண்மைப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்கள் மனதளவில் உண்மைப்படுத்தி இல்லாவிட்டாலும் உங்களுடைய நாவளவில் அதை நீங்கள் முன்மொழிந்திருக்கிறீர்கள். நீங்கள் முன்மொழிந்த அந்த பொறுப்பாளனுடைய அந்த நிலையை குறித்து அல்லாஹ்வோடு செய்து கொண்ட, அவனை முன்வைத்து செய்து கொண்ட சத்தியத்தை நீங்கள் முறித்து விடாது. அல்லாஹ்வை நீங்கள் முதலில் அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வை நீங்கள் பொறுப்பாளனாக ஆக்கியிருக்கின்றீர்கள். பொறுப்பாளனாக ஆக்கியிருக்கின்ற நீங்கள் அல்லாஹ்வை முன்வைத்து சில சத்தியங்களை செய்துகிறீர்கள் இந்த மண்ணுலகத்தில். அந்த சத்தியங்களை நீங்கள் முறித்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அவன் நிச்சயம் நன்கறிபவனாக இருக்கின்றான்.
ஆக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே ஆரம்பித்து அல்லாஹ்வை முன்வைத்து செய்யப்படுகின்ற சத்தியம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பேசுகின்றான். இவைகளுக்கெல்லாம் நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், நான் அடிமை, அவன் எஜமானன், அவனது கட்டளைகள் ஆணைகளை சிரமேற்று செயல்படுத்த வேண்டிய கடமை உணர்வு கொண்டவன் நான். எனவே அப்படிப்பட்ட என்னுடைய இந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பாளியாக நான் என் இறைவனையே ஆக்குகின்றேன். அந்த பொறுப்பாளியை முன்வைத்து இந்த உலக வாழ்க்கையில் சில சத்தியங்களை நான் செய்கின்றேன். இவைகளுக்கு மத்தியில் நீங்கள் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் நீங்கள் கற்பிக்காதீர்கள், அந்த சத்தியங்களை நீங்கள் முறித்து விடாதீர்கள். காரணம், அல்லாஹ்வோடு நீங்கள் செய்து கொண்ட, அல்லாஹ்வை முன்வைத்து செய்து கொண்ட சத்தியங்கள் என்பன அவைகள் சத்தியமாக இருக்கின்றன. ஆனால் ஹக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை ஹக் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தான் சத்தியம், அல்லாஹ் தான் வாய்மையாளன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் உண்மையாளன், சத்தியவானாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சத்தியவானை நீங்கள் முன்வைத்து செய்த எந்த காரியத்தையும் நீங்கள் முறித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வோடு செய்து கொண்ட, அல்லாஹ்வை முன்வைத்து செய்து கொண்ட சத்தியங்கள் என்கின்ற பட்டியல் நீளமானது. நேர்ச்சைகள் அதற்குள்ளே அடங்குகின்றன, வாக்குறுதிகள் அதற்குள்ளே அடங்குகின்றன, அல்லாஹ்வை முன்வைத்து நாம் செய்கின்ற செயல்பாடுகள் அதற்குள்ளே அடங்குகின்றன. இவைகளை பற்றி ஒரு நீண்ட தொடர் இருந்தாலும் கூட இங்கே பொதுவாக சொல்லப்படுவது என்னவென்றால், அல்லாஹ்வை முன்வைத்து நீங்கள் ஒரு சத்தியம் செய்துவிட்டால் அந்த சத்தியத்திற்கு விசுவாசியாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு கொண்டிருக்கக்கூடிய கடமைகளை பற்றி விளக்கம் தந்தார். ரெண்டு வகையா அந்த ஹதீஸ் இருக்கு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 அப்படின்னு சொல்லி 2 வகையான ஹதீஸ்கள் இருக்கின்றன. தும்மினால் சலாம் சொல்வது, தும்மினால் பதில் சொல்வது, சலாமுக்கு பதில் சொல்வது, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது, நோய்வாய்ப்பட்டால் நலம் விசாரிப்பது, ஜனாசாவிலே கலந்து கொள்வது, இறுதியாக அல்லாஹ்வின் பெயரால் ஒரு முஸ்லிம் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக பிற முஸ்லிம்கள் அவருக்கு உதவி செய்வது. இது ஒரு முஸ்லிமுக்கு இனி ஒரு முஸ்லிமின் மீது உள்ள கடமையா, ஃபரலாம். நீங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதை நான் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் அதை செய்வதற்கான குவத்தை, தாக்கத்தை நீங்கள் பெறவில்லை என்றால், அந்த குவத்தையும் தாக்கத்தையும் பெற்றவனாக நான் இருந்தால், நீங்கள் சத்தியம் செய்திருப்பதை நான் அறிந்திருந்தால், நான் உங்களை விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. பார்த்தா என்கிட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னால் ஆன முயற்சியை நான் செய்து தர வேண்டும். இது ஒரு முஸ்லிமுக்கு இனி ஒரு முஸ்லிமின் மீதுள்ள கடமை என்று சொல்லி காட்டினார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வின் பெயரால் அவன் சத்தியமிட்டு இருக்கிறான். நீ எந்த இறைவனை வணங்குகிறாயோ, நீ எந்த இறைவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாயோ, நீ எந்த இறைவனை நம்பிக்கை கொண்டு ஏற்றிருக்கிறாயோ, அதே இறைவனின் மீது ஆணையிட்டு அவன் செய்திருக்கக்கூடிய சத்தியம் என்பது அந்த இறைவனை நிரூபணம் செய்வதற்கு சமம். ஆக அந்த இறைவனை நிரூபணம் செய்வதற்கு நீ உதவி செய். அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு முஸ்லிமின் ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பெயரால் செய்யப்படுகின்ற சத்தியங்களே இந்த உலகத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றால், அந்த அல்லாஹ்வோடு செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். எனவே அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் பேணி வாழுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பேணி வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்ன பெயருங்க? ஒற்றை பதில் தான், அல் இஸ்லாம். ஒருவன் நல்ல முஸ்லிமாக வாழ்வதுதான் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பேணுவது. அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கான உத்தரவாதத்தை அவன் வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டும் என்றால் வேறொன்றும் தேவையில்லை, அவன் ஒரு நல்ல முஸ்லிமாக வாழணும். அவன் ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ வேண்டும். இறைவனுக்கு கீழ்ப்படிந்த, இறை ஆணைகளுக்கு கட்டுப்பட்ட, இறை தூதரை பின்பற்றுகின்ற, இறை வேதத்தை தன்னுடைய வாழ்வியலாக ஆக்கி கொண்ட ஒரு நல்ல முஸ்லிமாக அவன் வாழ்வதுதான் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதாக ஆகும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு பேதை பெண்ணை பற்றியது. இப்படி ஒரு பெண் இருந்தாள் என்றும் தஃப்சீர்களிலே சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு பெண் இல்லாவிட்டாலும் இந்த உதாரணம் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சில முஃபஸிர்கள் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்க? ஒரு உதாரணத்தை அல்லாஹ் வைக்கிறான். தான் நூற்ற நூலை, தான் ஒரு கயிறை திரிக்கிறாள் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்று சொன்னால், ஒரு மூடப்பெண்ணாக இருக்கிறாள். அந்த பெண் ஏதோ ஒரு வஸ்வசாவிலே ஆட்பட்டு இருக்கிறாள். அவள் ஒரு வேலையை செய்கிறாள். என்ன வேலை செய்கிறாள்? அவள்
ஒரு கயிறை அவள் திரிக்கிறாள். அந்த கயிறை எப்படி திரிக்கிறாள் என்று சொன்னால், காலை முதல் மாலை வரை அவள் திரிக்கிறாள். கயிறை திரித்து 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 அந்த கயிறு மிக வலிமையானதாக முறுக்கேறிய பொழுது, ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த கயிறு, முறுக்கேறி அது சரியாக திடமாக இருக்கின்ற பொழுது தான் நோற்ற அந்த கயிறையே அந்த பெண் துண்டு துண்டாக கத்தரித்து தூர வீசி விடுகின்றார். இவளை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று மேலே அல்லாஹ்வினுடைய அதாவது அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம், அல்லாஹ்வை பொறுப்பாளியாக ஆக்கிக் கொள்கின்ற நிலை, அல்லாஹ்வின் மீது சொல்லப்படுகின்ற சத்தியம், இது மூன்றையும் பேசிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வதாக இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அந்த பெண்ணை போல நீங்க ஆயிடாதீங்க, அந்த பெண்ணை போல ஆயிடாதீங்க. நீங்கள் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்பது என்னதுதான்? ஒரு ஹபல். அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்பது ஒரு கயிறு. அந்த கயிறை நீங்கள் பற்றி பிடிச்சிருக்கிறீங்க. அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்காக நீங்கள் பல முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள். அந்த முயற்சிகளிலே நீங்கள் உங்களை ஆட்படுத்துகிறீர்கள், ஈடுபடுகிறீர்கள். இறுதியாக அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் முறுக்கேற்றுகிறீர்கள், அதை மிக உறுதியானதாக நீங்கள் மாற்றுகிறீர்கள். ஆனால் உங்களது வாழ்வு இறுதியாக என்ன சொல்லிவிடுகிறது தெரியுமா? அந்த கயிறை அந்த மூடப்பெண் எப்படி துண்டு துண்டாக வெட்டிவிட்டாலோ அது போல அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் துண்டு துண்டாக ஆக்கிவிடுகிறீர்கள், அறிவில்லாமல். அந்த பேதை பெண்ணை போன்று இதை ஏன் நாம் காலையிலிருந்து திரித்தோம், இது இவ்வளவு முறுக்கேறிய பிறகு நாம் ஏன் இதை வெட்டுகிறோம் என்கின்ற எந்த அறிவும் இல்லாமல் அந்த பெண் மனோ இச்சைக்கு ஆட்பட்டவளாக அல்லது புத்தி பேதலித்தவளாக எப்படி அந்த முறுக்கேறிய கயிறை துண்டித்து விடுகிறாளோ அதுபோல அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அதை உறுதிப்படுத்தும்படியாக நீங்கள் செயல்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது இறுதியாக அல்லாஹ்வோடு செய்த அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் துண்டு துண்டாக முறித்து விடுகிறீர்களே, இது போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், ஒரு சமுதாயத்தாரை விட இன்னொரு சமுதாயத்தார் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்காக அல்லாஹ்வினுடைய சத்தியங்களை தவறாக நீங்கள் பயன்படுத்தலாமா என்ற கேள்வி அல்லாஹ் வைக்கின்றார். பாருங்க, இஸ்லாத்தில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயம் இருக்கு. ஆரம்பத்திலிருந்தே ஒரு கருத்து இஸ்லாம் வலிமையாக முன்வைக்கிறது. என்னவென்றால், வெற்றி என்பதெல்லாம் எண்ணிக்கையை அடிப்படையில் வைத்து முடிவு செய்யப்படுவதில்லை. நன்மை என்பதெல்லாம் எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து முடிவு செய்யப்படுவதே அல்ல. எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எதையுமே முடிவு செய்யறதில்லை. அல்லாஹ் முடிவு செய்வதெல்லாம் மனிதனுடைய செயல்பாடுகள், உள்ளத்தையும் செயலையும் வைத்துத்தான் முடிவு செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உடல் அழகையோ உடை அலங்காரங்களையோ பார்ப்பதில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறாக அவன் உங்களது உள்ளங்களையும் செயல்களையும் தான் அல்லாஹ் உற்று நோக்குகிறான் என்று சொல்லி காட்டுகிறார். இப்போ இங்கே பொதுவாக அரபுலக மக்களிடத்திலே இந்த வஸ்வசாக்கள் வந்து சேர்ந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை சொல்லி கொண்டிருந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஒரு சிறு கூட்டம், இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள் ஒரு பெருங்கூட்டம். இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒரு வஸ்வசா ஏற்படுகிறது. இனிமேல் வரணும்னு நினைக்கிற மக்களுடைய உள்ளத்தில் ஒரு வஸ்வசா. என்ன வஸ்வசான்னா, இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற முஸ்லிம்களுடைய கூட்டம் பெரும்பான்மையாக ஆகிவிட்டால் நம்ம முஸ்லீமாக மாறலாம். எதிரிகள் பெரும்பான்மையாக இருக்கின்ற பொழுது நாம் முஸ்லீமாக மாறினா ஆபத்து நமக்கு அப்படிங்கிற ஒரு பொது புத்தி. இன்னைக்கு இந்த பொது புத்தி பாருங்க மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவான். எந்த இயக்கத்தில் ஆள் அதிகமாக இருக்கானோ அந்த இயக்கத்தில் இருக்கிறதா நமக்கு சேஃப்டின்னு சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? இது பொதுவாக எல்லா காலகட்டத்திலும் மனிதனுடைய மனோபாவம் இது, மனம் விரும்புகின்ற ஒரு பாவம் இது. க்ரௌடு அதிகமாக இருந்தால் தான், கூட்டம் அதிகமாக இருந்தால் தான் அங்கே மாசு இருக்கும். மாசு இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கணும். மாசு இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நமக்கு கெயின், நமக்கு பெனிஃபிட், இப்படிலாம் யோசிப்பான் மனுஷன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தீர்க்கமாக இங்கே தவிர்க்க சொல்லி நம்மிடத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தாரை விட இனி ஒரு சமுதாயத்தார் கூடுதலாக இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அல்லாஹ்வோடு நீங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள், சத்தியம் செய்கிறீர்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் முறித்து விட வேண்டாம். இதை விட கூட்டம் அதிகமாக அங்கே இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த மக்கள் எல்லாம் எப்படி தயங்கினார்களோ, உள்ளத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டிருந்த நிலையிலும் சில மனிதர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட வஸ்வசாக்கள் இப்போ போயிட வேண்டாம், போனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்று சொல்லி தயக்கம் காட்டினார்களோ, அது போல நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம்.
அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் இதன் மூலமாக உங்களை சோதிக்கிறான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டுமே தவிர ஒருபோதும் நாம் தோற்று போய்விடக்கூடாது. அப்படி என்றால் அல்லாஹோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், அல்லாஹை முன்வைத்து செய்யப்பட்ட சத்தியங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை பொறுப்பாளியாக ஆக்கி கொண்ட நம்முடைய மனோநிலை, இவைகளெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? நாளுக்கு நாள் இன்னும் அதிகம் உறுதிப்பட வேண்டும், மெருகேற்றப்பட வேண்டும். இது அல்லாமல் சோதனைகள், துன்பங்கள் தொடர்ந்து நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக, அதிலிருந்து தப்பிப்பதற்காக அல்லாஹோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்குவது, அல்லாஹோடு செய்து கொண்ட, அல்லாஹை முன்வைத்து செய்து கொண்ட சத்தியத்தை பின்வாங்கிக் கொள்வது, அல்லாஹை விட மற்ற எவைகளையேனும் தங்களுக்கு வக்கீலாக, கஃபீலாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்வது, இவைகளெல்லாம் எதற்கு சமம் என்று சொன்னால், கஷ்டப்பட்டு கயிறை திரித்து விட்டு பிறகு தானே துண்டு துண்டாக வெட்டி போட்டு விட்ட ஒரு பேதை பெண்ணுடைய செயலுக்கு ஒப்பானது. அந்த செயலை செய்யாதீங்க. எண்ணிக்கையால் உங்களுடைய பலம் கூடுவதும் இல்லை, உங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படுவதும் இல்லை. அவைகளெல்லாம் அல்லாஹுவால் தான் நிகழ்கின்றன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு இறுதியாக சொல்கிறான், நீங்கள் எந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அந்த கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் பதில் தருவான் என்பதாக சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைவு செய்கின்றான். 93வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், வலவ் ஷா அல்லாஹு லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதத்தன் வலாக்கி யுதில்லு மன் யஷா வ யஹ்தி மன் யஷா வல துஸ்அலுன்ன அம்மா குன்தும் தஅமலூன். அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை எல்லாம் ஒரே சமுதாயத்தினராக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி இருப்பான். ஆனாலும் கூட தான் நாடுவோரை அவன் வழிகடச் செய்து விடுகிறான். தான் நாடுவோரை அவன் நேர்வழியில் நிலைத்திருக்க செய்கின்றான். இந்த உலகத்திலே நீங்கள் செய்து கொண்டிருப்பவைகளை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்பட்டே தீருவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் 93வது வசனத்திலே நிறைவு செய்கிறான். இந்த உலகத்தில் பாருங்க, தீனை பற்றி மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்றோம். அல்லாஹுடைய தீனை பற்றி மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்றோம். இந்த வசனத்தினுடைய கருத்தை தவறாக விளங்கி கொண்ட மக்கள் இப்படி பேசுவது உண்டு. அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ஆற்றல் மிக்கவனாக தான் இருக்கிறான். உண்மையிலேயே அல்லாஹ் ஆற்றல் மிக்கவனா, அல்லாஹ் எனக்கு நன்மை நாடுபவனா இருந்திருந்தால் நான் ஏன் காஃபிரா பிறக்கணும்? நான் ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவனா இருக்கணும்? நானும் முஸ்லீமா இருந்திருக்கலாமே, பிறக்கின்ற பொழுது என்னையும் அல்லாஹ் முஸ்லீமா ஆக்கி இருக்கலாமே. அப்போ நான் காஃபிராக இருப்பதற்கு அல்லாஹ் தான காரணம். இது ஒரு விதமான விதண்டாவாதம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹை ஏற்றுக்கொள்வதை குறித்து அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் எங்களை வழிகடச் செய்தது அல்லாஹ் தானே, அவன் நாடியிருந்தால் நாங்கள் நேர்வழி பெற்றிருப்போமே, அவன் எங்களுக்கு நாடவில்லையே, அதனால் நாங்கள் நேர்வழி பெறவில்லையே, எங்களை எப்படி குற்றம் சொல்லுவீங்க? அல்லது எங்களது முன்னோர்களைத்தான் அல்லாஹ் தண்டிச்சா அல்லாஹ் எங்களுடைய முன்னோர்களை தான் தண்டிக்கணும், ஏன்? அவங்க தான் எங்களை வழிகெடுத்தாங்க. சின்னதிலிருந்தே குழந்தையா இருக்கும் போதிலிருந்தே சிலைகளை வணங்கு, மூத்தோர்களை வணங்கு, பெற்றோரை வணங்கு, பொருட்களை வணங்கு, தொழிலை வணங்கு என்று சொல்லி அவர்கள் தான் எங்களுடைய சிந்தனையை மாறச் செய்தார்கள். எனவே அல்லாஹ் தண்டிக்கிறதா அவங்கள தண்டிக்கணும், இல்லையா அல்லாஹ் தான் எங்களை வழிகெடுத்தான், எனவே எங்களை தண்டிக்க முடியாது என்று விதண்டாவாதம் பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். விதியை பற்றி பேசுகின்ற பெரும்பாலானவர்கள், கடவுள் மறுப்பு கோட்பாட்டாளர்கள் இந்த விஷயத்தை தான் முன்வைப்பாங்க. இந்த வசனத்தினுடைய கருத்தை நாம் சற்று ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இங்கே சொல்றான் பாருங்க, நான் நாடியது போல உஷா அல்லாஹ், நான் நாடி இருந்தால் ஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா, உங்கள் அத்தனை பேத்தையும் நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஒரே சமூகமாக நான் படைத்திருப்பேன், ஒரே சமுதாயமாக அல்லாஹ் படைத்திருக்க கூடும். அதற்கான ஆற்றலும் வலிமையும் வல்லமையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தீர்க்கமாக உண்டு. இதை நம்புறவன் தான் முஸ்லீம், இதை நம்பாதவன் முஸ்லீமா இருக்கவே முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான், என்றாலும் கூட அவன் நாடுபவர்களை நேர்வழியிலே செலுத்துகிறான், அவன் நாடுபவர்களை வழிதவறவும் செய்து விடுகிறான். இந்த அல்லாஹ் நாடுபவதை, அல்லாஹ் நாடுகின்றவனை நேர்வழியிலே கொண்டு வருவதும் அல்லாஹ் நாடுகின்றவனை வழிகெடுக்க செய்வதும் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? ஒவ்வொரு படைப்பினங்களுக்குமே ஒவ்வொரு அசல் தன்மை உண்டு. எல்லா படைப்புகளுக்கும் அசல் தன்மை என்று ஒன்று உண்டு. ஒரு கால்நடை என்று சொன்னால் அந்த கால்நடைக்கு என்று சில அசல் தன்மைகள் இருக்கின்றன. அந்த தன்மைகளை அந்த கால்நடைகள் மாறாது, அந்த தன்மைகளை விட்டு அந்த கால்நடைகள் நீங்கவும் செய்யாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா,
நாய் இருக்கு. உலகத்திலே அதிகமாக மோப்ப சக்தி நிறைந்தது எதுதான்? நாய் என்கின்ற பிராணி. மோப்ப சக்தி இருக்கின்ற அந்த நாயிடமிருந்து மோப்ப சக்தி போயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு என்ன இல்லை? நாய்ங்கிற அந்தஸ்து இல்லை. கால்நடைகள் என்று சொன்னால் அவைகள் இறைச்சிக்காக தங்களுடைய உடலை கொழுக்க செய்ய வேண்டும், அதுதான் கால்நடை. அதிகமாக கண்டு குட்டிகளை ஈன்று பழுகி பெருக வேண்டும், அதுதான் கால்நடை. பால் அளிக்க வேண்டும், அதுதான் கால்நடை. இவைகளெல்லாம் அவைகளிடத்தில் இல்லை என்றால் அவைகள் கால்நடை என்ற அந்தஸ்து இழந்து விடுகின்றன. பறவைகள்னா அதுக்கு இறகு இருக்கணும், அது பறக்கணும், அதுதான் பறவை. பறக்காத பறவைகளை நம்ம என்ன சொல்ல முடியாது? பறவைன்னு சொல்ல முடியாது. அப்போ அதனுடைய அசல் தன்மையை அது இழந்துடுது. இப்படி உலகத்தில் எல்லா படைப்புகளுக்கும் அசல் தன்மை என்று ஒன்று உண்டு இல்லையா? இது மாதிரி இன்சான் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு ஒரு அசல் தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்சிருக்கிறான். அது என்ன அசல் தன்மை தெரியுமா? நன்மையையும் தீமையையும் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற சுய ஆளுமையை, சுய அதிகாரத்தை அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு என்று அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சுய அதிகாரம், ஆளுமை என்பது எது சரி எது தவறு என்பதை அவனே தீர்மானித்துக் கொள்ளலாம். சரியையும் தவறையும் அவனுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படுகிறது. சரி எதுவோ அதை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், தவறு எதுவோ அதை அவனே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் சரியை தேர்ந்தெடுத்தால் நன்மை என்றும், தவறை தேர்ந்தெடுத்தால் தீமை என்றும், நன்மைக்கு பகரம் நற்கூலி என்றும், தீமைக்கு பகரம் தண்டனை என்றும் அவனுக்கு அறிவுறுத்தப்பட்டு விட்டது, அவனுக்கு சொல்லப்பட்டாச்சு. ஆனால் தேர்ந்தெடுக்கிற உரிமை யார்கிட்ட தான் இருக்கு? அவங்கிட்ட தான் இருக்கு. இந்த தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை மனிதனுக்கு அல்லாஹ் தரவில்லை என்றால் அவன் மனிதனே இல்லை. மற்ற எல்லா படைப்புகளிலிருந்தும் மனிதன் வேறுபடுவது இங்கே தான். மனிதன் வேறுபடுகின்ற இடம் இந்த இடம் தான். ஏன்னா மனிதனுக்கு முன்னாடி மலக்குகள் என்ற தூய்மையான ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைச்சிருக்கான் இல்லையா? அந்த மாணவர்களுக்கு இந்த தேர்வு உரிமை என்பது கிடையாது. இந்த மாணவர்களுக்கு சுய தேர்வு உரிமை என்பது, சுய தேர்வு அதிகாரம் என்பது தரப்படலை. அதனால தான் அந்த மலக்குகளுடைய ஜீவனே என்னவாக இருக்கிறது? அல்லாஹினுடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ எதை எங்களுக்கு கற்றுத்தந்ததை அதை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இதுதான் ஒரு மலக்குகளுடைய அசல் தன்மை என்பது இதுதான். மனிதர்களுடைய அசல் தன்மை என்பது என்ன? தேர்வு செய்கின்ற உரிமையும் தேர்வு செய்கின்ற அதிகாரமும் அதற்கான வாய்ப்பும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நேர்வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கண்களுக்கு காட்டுகிறான், வழிகேடையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கண்களுக்கு காட்டுகிறான். நேர்வழியை படைத்ததும் யார்தான்? ஹிதாயத்தை படைத்ததும் அல்லாஹ் தான். தலாலத்தை படைத்ததும் அல்லாஹ் தான். இன்சானை படைத்ததும் அல்லாஹ் தான். இது தலாலத் என்பதையும் இது ஹிதாயத் என்பதையும் மனிதனுக்கு அறிவித்துக் கொடுத்ததும் அல்லாஹ் தான். எல்லாமே அல்லாஹ் செய்கிறான். அந்த அடியானுக்கு மனிதன் என்கின்ற படைப்பிற்கான அசல் தன்மையே தேர்ந்தெடுக்கின்ற உரிமை தான். எனவே அந்த தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை அல்லாஹ் அவன்கிட்டே கொடுக்குறான். நீ செலக்ட் பண்ணிக்க, நீ விரும்பி எதை விரும்புகிறாய் அதை தேர்ந்தெடுத்துக்கொள். இதை விரும்பினால் உனக்கு இது கிடைக்கும், இதை விரும்பினால் உனக்கு இது கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்கூட்டியே தன்னுடைய வேதத்தின் மூலமாக, தூதர்கள் மூலமாக சொல்லிவிடுகின்றான். இப்பொழுது அந்த அடியான் எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதற்கு ஏற்றாற்போல அவனுடைய வாழ்வும், அந்த வாழ்விற்கு பகரமாக அவனுக்கான விளைவுகளும் அமைந்து விடுகின்றன, பிரதிபலன்களும் அமைந்து விடுகின்றன. எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறான், தான் நாடுவோரை அவன் தவறான வழியிலே கொண்டு சென்று விடுகிறான், தான் நாடுவோரை அவன் நேர்வழிக்கு கொண்டு வந்து விடுகிறான். வழிகேட்டையும் நேர்வழியையும் படைத்திருக்கின்ற அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதனுடைய அசல் தன்மைகளை மனிதனுக்கு எடுத்து சொல்லிவிட்டான். மனிதன் தேர்ந்தெடுக்கின்ற முறையில்தான் அவன் நேர்வழி பெறுகிறானா வழிகேட்டுக்கு ஆளாகின்றானா என்பது முடிவு செய்யப்படுகிறது. ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் என்று வசனம் குர்ஆன்ல இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. அவர்களுடைய உள்ளங்களின் மீது அல்லாஹ் முத்திரை பிரித்து விடுகிறான், சீல் வைத்து விடுகிறான் என்று சொல்லி காட்டப்படுகிறது. பிறக்கின்ற பொழுதே எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் சீல் வைக்கிறது இல்லைன்னு முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க. எந்த மனிதனுடைய உள்ளத்திலையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறக்கின்ற பொழுதே ஹிதாயத்தை உள்வாங்கிக் கொள்ளாமல் அது பூட்டப்பட்ட உள்ளமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கிறதே கிடையாது. அதை திறந்த ஹிதாயத்தை உள்வாங்குகின்ற ஒரு அழகான அம்சம் பொருந்திய கல்பாகத்தான் மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் படைக்கிறான். ஆனால் மனிதன் தன்னுடைய சுய தேர்வு என்கின்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி
பாவங்களை அதிகமாக செய்து செய்து குற்றச்செயல்களை அதிகமாக செய்து செய்து அந்த உள்ளம் முழுக்க இருளடைந்து போய் இறுகி போய் விடுகிறது. இனி அந்த உள்ளத்திற்குள் நேர்வழி என்கின்ற ஒளியே நுழைய முடியாத அளவிற்கு அதில் இருள் சூழ்ந்து விடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உள்ளத்தின் மீது முத்திரை வைத்து விடுகிறான் என்று அபுல் ஆலா மௌதுதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் எந்த அடியானையும் பிறக்கின்ற பொழுதே நேர்வழியை உள்வாங்காத முத்திரையிடப்பட்ட உள்ளமாக படைப்பதில்லை. அவர்கள் செய்கின்ற செயல்கள், பாவங்கள், குற்றச் செயல்கள், தவறான காரியங்கள் உள்ளத்தை இருளடைய செய்து ஹிதாயத் என்கின்ற ஒளியை புகாமல் தடுத்து விடுகின்றது. இறுதியாக அந்த உள்ளங்கள் முத்திரையிடப்பட்ட உள்ளங்களாக ஆகிவிடுகின்றன. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே வழிகெடுக்கிறான் என்பதை நாம் எப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் குர்ஆன் இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, யுத்ஹிலு மை யஷாஉ ஃபீ ரஹ்மதி, அல்லாஹ் தான் நாடுவோரை தன்னுடைய ரஹ்மத்திலே நுழைவிக்க செய்கிறான் என்று சொல்லி காட்டுறான். இதுக்கு அல்லாமா அப்துல் ஹமீது பாக்கவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் தருகின்ற பொழுது இப்படி சொல்லி காட்டுகிறார், யுத்ஹிலு மை யஷாஉ ஃபீ ரஹ்ம, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை தன்னுடைய ரஹ்மத்திலே நுழைவிக்க செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் யாரை நாடுவான் தெரியுமா? முதல்ல யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை நாடுவான் தெரியுமா? அல்லாஹ்விடம் இருக்கின்ற ரஹ்மத்தை எந்த அடியான் நாடுகிறானோ அந்த அடியானுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை நாடுவான். இப்போ அல்லாஹ் கிட்ட இருக்கிற சொர்க்கத்தை ஒரு அடியான் கேட்டா தான் அந்த அடியானுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அதனே அர்த்தம். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கல்வியானத்தை கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கல்வியானத்தை வழங்குகிறான். அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் நற்கூலியை கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த நற்கூலியை வழங்குகிறான். அல்லாஹ்விடம் இருக்கின்ற ரஹ்மத்தை நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை வழங்குகிறான். நீங்க கேட்கவே இல்லை, கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப கேட்கணும். கேட்க வேண்டும் என்கின்ற வழிவகைகளும் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அதையும் மனிதன் என்ன பண்றான்? மீறான். அதை அவன் பொய்ப்படுத்துகிறான். எனவே பொய்ப்படுத்துகின்ற காரணத்தினால் அவனுடைய உள்ளம் சீல் வைக்கப்படுகிறது. அவனது செயல் அல்லாஹ்விடத்திலே எனக்கு உன்னுடைய ஹிதாயத்து தேவையில்லை என்பதை சொல்லி காட்டுகிறது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு ஹிதாயத்தை தருவதில்லை. எந்த உள்ளங்கள் இறைவா உன்னுடைய ஹிதாயத்தை ஏங்கி தவிக்கிறேன் நான் என்று அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துகிறதோ அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தை வழங்கி விடுகிறான். இதுதான் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்கின்ற விதம். இறைவனிடம் இருக்கின்ற ஹிதாயத்தை ஒரு அடியான் தேடுகின்ற பொழுது அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான். இறைவனிடம் இருக்கின்ற ஹிதாயத்தை ஒரு மனிதன் மறுக்கின்ற பொழுது அவனுக்கான வலாலத்தை அல்லாஹ்வின் மீது எறிந்து விடுகிறான். எனவே அல்லாஹ் இங்கே சொல்ல வருவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட்ட தீர்வீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிப்பதற்கான காரணம் இதிலே தான் அமைந்திருக்கிறது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களது சத்தியங்களை தவறாக பயன்படுத்தாதீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களது பாதம் இந்த பூமியிலே பதிந்த நிலையில் அதை அல்லாஹ் உருட்டி விடுவான். அதை அல்லாஹ் பிறழச் செய்து விடுவான். இறை வழியிலிருந்து மக்களை தடுத்த காரணத்திற்காக நீங்கள் அதனுடைய அதாபை சுவைக்க வேண்டியது வரும். மிகப்பெரிய வேதனையும் உங்களின் மீது விதிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறார். இது முஸ்லிம் சமூகத்திற்கான எச்சரிக்கை என்பதை உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம் சமூகத்திற்கான எச்சரிக்கை என்ன? அல்லாஹோடு நீங்கள் செய்து கொண்ட சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒருபோதும் தவறாக பயன்படுத்தாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இந்த பூமியில் உங்களுடைய இருப்பு, நீங்கள் இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கை என்ன ஆகும் தெரியும்? பிறழ்ந்து போய்விடும். நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு நடுநிலை சமூகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு உயர்ந்த சமூகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு நிலையான சமூகமாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் குர்ஆன் பல விதங்களில் தீனை ஏற்றிருக்கின்ற நம்மை பார்த்து சொல்லி காட்டுகிறது. இவைகளுக்கெல்லாம் அடிப்படை அஸ்திவாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் விதித்திருக்கின்ற சத்தியத்தில் நாம் நிலைத்திருப்பது தான் காரணம். எப்பொழுது இந்த சத்தியத்திலிருந்து நாம் பிறழ்ந்து விடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய இருப்பு இந்த பூமியிலே பிறழ்ந்து விடும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மட்டுமல்ல, நாம் பிறழ்ந்து போவதோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய தீனை ஏற்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே தீனை பற்றியும் அதை பின்பற்றுகின்ற முஸ்லிம்களை பற்றியும் தவறான எண்ணத்தை நாம் உருவாக்கி விடுவோம். முஸ்லிம் பெயர் தாங்கிகளால் செய்யப்படுகின்ற பல்வேறு விதமான தவறுகள், மோசடிகள், தகாத செயல்கள், மானக்கேடானவைகள், வாக்குறுதி மீறல்கள், ஏமாற்று மோசடிகள் போன்றவைகளின் காரணத்தினால் முஸ்லிம் அல்லாத பிற சமுதாயத்தார் இஸ்லாத்தின் மேல் கொண்டுள்ள அபிப்பிராயங்கள் இங்கே கெட்டு போகின்றனவா இல்லையா?
இதுக்கு யார் காரணம்? இவைகளெல்லாம் அல்லாஹோடு செய்து கொண்ட வாக்குறுதிகள் தானே, ஒப்பந்தங்கள் தானே, சத்தியங்கள் தானே. இதிலே நீங்கள் பிறழ்ந்து போய்விட்டால், அந்த சத்தியங்களுக்கு நீங்கள் அலட்சியம் காட்டினால் அல்லாஹ் உங்களுடைய இருப்பையும் தகர்த்து விடுகிறான். மட்டுமல்ல, அந்த மக்கள் இஸ்லாத்தின் பால் வர இருந்தவர்களுடைய அந்த எண்ணத்தை நீங்கள் சுக்குநூறாக உடைத்து விடுகிறீர்கள். தீனை பற்றிய தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கி விடுகிறீர்கள். அவர்கள் தீன் பக்கம் வராமல் சென்று விடுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் சென்று விட்டால் அதனுடைய விளைவை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியது வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரெண்டு விதத்தில் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். முதலாவது என்ன சொல்றான்? வதூக்கு ஸூஅ பிமா சதத்தும் அன் சபீலில்லாஹ், அதனுடைய தீய விளைவை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். வலக்கும் ஆதாபுன் அதீம், அதனுடைய துன்பத்தையும் நீங்கள் வேதனையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்போ முஃபஸிர்கள் இதுக்கு ஒரு விளக்கம் தர்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இஸ்லாத்திற்கு வராமல் போய்விட்டால் போன அந்த மக்கள் இஸ்லாத்திற்கு எதிராக மாறிவிடுவார். நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒருவர் இஸ்லாத்தின் பக்கம் நல்ல அபிமானம் கொள்கிறார், இஸ்லாத்தின் பக்கம் நல்ல முஹப்பத்தை கொள்கிறார், அவர் ஒரு நல்ல முஸ்லீமாக வேண்டும் என்று அவர் அல்லாஹுடைய தீனை நோக்கி வருகை தருகிறார்னு வச்சுக்கோங்க. இந்த தீனை பற்றிய அவருடைய எல்லா கற்பிதங்களையும் நீங்கள் உடைத்தெறிந்து விட்டீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயத்திலிருந்து நம்முடைய உம்மத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்திலிருந்து பாதுகாத்து அருள வேண்டும். முஸ்லிம் சமூகத்தின் மீதுள்ள மரியாதையை, கண்ணியத்தை, நம்பிக்கையை, அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள அச்சத்தை, இறை தூதரை பின்பற்ற வேண்டிய வாழ்வியல் நெறிமுறைகளுக்கான அவசியத்தை, குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களின் உறுதித்தன்மையை, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தூய்மையானது என்ற அந்த பரிசுத்த எண்ணத்தை எல்லாம் முஸ்லிம் பெயர் தாங்கிகள் தகர்க்கின்ற பொழுது நிலைமை என்ன ஆயிடும்? இதை காரணமாக வைத்துக்கொண்டு இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்திற்கு வருகை என்ற மக்களுக்கு அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள், பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள். இப்படி பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமுமே இப்படிப்பட்டதுதான் என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டால், யார் இஸ்லாத்திற்கு வர இருந்தார்களோ அந்த மக்கள் தடுக்கப்படுவார்கள். தடுக்கப்படுகின்ற மக்கள் திசை திருப்பப்படுவார்கள். திசை திருப்பப்பட்ட மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மாறுவார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக மாறிய மக்கள் முஸ்லிம்களின் மீதே அவர்கள் தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் தீய விளைவை சுகிக்க வேண்டியது, அதன் சுவையை அனுபவிக்க வேண்டியது வரும். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தீன் பக்கம் வர இருந்த மக்களை தடுத்த குற்றத்திற்காக நாளை ஆகிரத்தில் கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள். மிக பெரும் அதாபை நீங்கள் அடைய வேண்டியது வரும் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனுடைய மிச்ச சுற்றங்களை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. முஸ்லிம்னா யார் தெரியுமா? முதல்ல முஸ்லிம்னா யார் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வார்த்தையால் அழகானவன் ஒருவன் இருக்கிறான். வார்த்தையால் அவனை விட அழகான வார்த்தை சொல்லவன் வேறு எவனுமே இருக்க முடியாது. மிம்மன் தஆ இலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ, வஅமில ஸாலிஹன், மிகச்சிறந்த நற்காரியங்களை செய்கிறார்களோ, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், இவை இரண்டையும் சாட்சியாக்கி தன்னை ஒரு முஸ்லிமாக எவன் பிரகடனப்படுத்துகிறானோ அவனை விட சொல்லால் அழகானவன் வேறு எவனாவது இருக்க முடியுமா? குர்ஆன் கேட்கிறது. முஸ்லிம்னு நாம் வெறுமனே கெஜெட்டில் பேர் இருக்குது, ரேஷன் கார்டில் பேர் இருக்குங்கிறதுனால முஸ்லீம் ஆகிவிட போகிறது கிடையாது. இறைவனின் பக்கம் மக்களை அழைக்கின்ற ஒரு உன்னத பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சாலிஹான நல்ல வாழ்க்கை என்று சான்றளிக்கப்பட வேண்டும். இது இரண்டும் இருக்கின்ற நிலையில் நான் ஒரு முஸ்லிம் என்பதை வெளிப்படையாக பெருமிதத்தோடு பறைசாற்ற வேண்டும். இந்த மூன்று செயல்கள் இருந்தால்தான் அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே சிறந்தவனாக, வார்த்தைகளிலேயே அழகிய வார்த்தை சொன்னவனாக, அஹ்ஸனு கௌலா, மிகச்சிறந்த அழகிய நல்ல வார்த்தையை சொன்னவனாக அல்லாஹ்விடத்தில் அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் என்றால், அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைவதற்கு பதிலாக முஸ்லிம் என்றாலே இப்படிப்பட்டவர்கள், கொடுங்கோன்மையாளர்கள், ஏமாற்று பெருவசீர்கள், மோசடிக்காரர்கள், முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் வேறு மாதிரியான வாழ்க்கையை கொண்டிருப்பவர்கள், இரக்கமற்றவர்கள், இப்படி என்றெல்லாம் விஷம பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அந்த விஷம பிரச்சாரத்திற்கு ஏற்றதை போல் நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் இஸ்லாத்திற்கு வருகின்ற மக்களை தடுத்த குற்றத்திற்கும் அவர்கள் ஆளாக வேண்டியது வரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு துன்பகரமான நிலைக்கு நாம் நம்மை ஆட்படுத்திவிடக் கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறது.
அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 95 சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடன் நீங்கள் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் அற்ப விலைக்கு நீங்கள் விற்றுவிட வேண்டாம். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்தது என்பதாக சொல்லி அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள். வலா தஷ்தரு பி அஹதில்லாஹி ஸமனன் கலீலா, அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் ஏற்கனவே முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். என்ன ஒப்பந்தம் அது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், உன்னையே எங்களது அதிபதியாக நாங்கள் ஆக்கிக்கொண்டோம், உனக்கே நாங்கள் அடிமை சேவகம் செய்கின்றோம், உன்னிடமிருந்தே நாங்கள் உதவியை எதிர்பார்க்கின்றோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நீ எங்களுக்கு நேர் வழியை காண்பிப்பாயாக. அப்ப அல்லாஹ்வோடு செய்து கொண்ட இந்த ஒப்பந்தத்தை இந்த உலகியல் இச்சைகளுக்காக 60க்கும் 70க்கும் மத்தியிலே ஆண்டு வாழ்ந்து செத்து போய்விட இருக்கின்ற, மண்ணில் மக்கி உக்கி போய் இருக்கின்ற இந்த உடல் சுகத்திற்காக, ஒரு சில சுய லாபங்களுக்காக அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை தூர எறிந்துவிட்டு இந்த உலகத்தின் பின்னால் நீங்கள் ஓடிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். சூரா பக்ராவில் நீங்க பார்க்கலாம், உலாயிக்கல் லதீன இஷ்தரவு ضلالة بالهدى, இவர்கள்தான் நேர்வழிக்கை விற்று அதற்கு பகரமாக வழிகேட்டை சம்பாதித்துக் கொண்டவர்கள் என்று சில மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்வான். ஹிதாயத்தை விற்று விடுவார்கள் உலகியல் ஆதாயங்களுக்காக, சில அரசியல் லாபங்களுக்காக, சில காசு பணங்களுக்காக, சில பதவி பகட்டுக்காக, அற்பத்திலும் அற்பமான உடல் இச்சைகளுக்காகவெல்லாம் கூட, உணவு தேவைகளுக்காகவெல்லாம் கூட அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறிப்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? மரியாதைக்குரியவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்றால் இஸ்லாத்தினுடைய எல்லா ஷரத்தும் அதுக்குள்ள வந்துருமா இல்லையா? எல்லா ஷரத்தும் அதுக்குள்ள வந்துடும். எதெல்லாம் அல்லாஹ்வால் ஆகமாக்கப்பட்டதோ அவைகளெல்லாம் ஏற்று நடப்பது, இவைகளெல்லாம் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டதோ அவைகளெல்லாம் விட்டு விலகி வாழ்வது, இதுதானே அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம். உங்களுக்கு புரியறதுக்காக சின்ன உதாரணம் தர்றேன். ரேஷன் கடைக்கு போங்க, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போங்க. ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்களை எல்லாம் மோசடிக்காரங்க, திருடுறவங்க, ஏமாத்துறவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள். அப்படி மோசடிக்காரனாக, ஏமாற்று பேர் வழியாக, திருடனாக மாற்றியது யாருன்னு அங்கே போய் கியூவில் நின்னீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு நான் தரேன். அங்கே போய் நின்று பாருங்கள். பிளாக்ல அரிசி வாங்குறது யாருன்னு பாருங்கள், 10 ரூபாய் எச்சா கொடுத்து ஆயில் வாங்குறது யாருன்னு பாருங்கள், ஒரு 50 ரூபாய் எச்சா கொடுத்து சக்கரை வாங்குறது யாருன்னு பாருங்கள். அவைகள் எல்லாம் இனியொருத்தனோட பொருள். அது ரேஷன்ல போடப்படுவது ஒவ்வொரு கார்டுக்கும் போடப்படுற பொருள் தானே. ஒரு கார்டுக்கு தான் ஒரு பொருள் போடணும். நீங்கள் இனி ஒரு கார்டின் பொருளை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த கார்டுக்கு சொந்தக்காரனுடைய உரிமையை நீங்கள் அபகரிக்கிறீர்கள் பொருள். காசு கொடுத்து வாங்கினாலும் அது தப்பு தான். நீங்கள் கடையில் தான் போய் வாங்கணும். அங்கே 1000 வீடுகள் இருக்கின்றது, 1000 வீடுகளுக்கான பொருள் தான் அங்கே கொண்டு வந்து விநியோகம் செய்ய வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய ஷரத்து. அந்த 1000 வீடுகளுக்கான பொருள் தான் அங்கே கொடுக்கப்படும். அந்த 1000 வீடுகளுக்கு தான் அது போய் சேர்த்தப்படணும். அவன் வாங்குறானோ வாங்கலையோ அது அந்த அதிகாரிக்கும் அந்த அட்டைக்காரனுக்கு உள்ள பொறுப்பு. அவனுடைய பொருளை எப்படி அத்துமீறி நீங்க காசு கொடுத்து வாங்கலாம்? வெளியே வாங்கினா 100 ரூபாய், இங்க ஒரு 30 ரூபாய் கொடுத்தா கிடைச்சிருவாங்கன்னு வாங்குறீங்களா இல்லையா? அது திருட்டா, மோசடியா என்னது சொல்லுங்க? இல்ல ஹலாலா? திருட்டை அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தால், மோசடியை அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தால், அடுத்தவர் உரிமையை அபகரிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தால் இது ஹராம். இது காசு கொடுத்து நீங்க செய்யக்கூடாது. ஆனால் நம்முடைய சமூகத்திலும் சரி, பிற சமூகத்திலும் சரி, பொதுவாக மனிதருடைய உள்ளத்திலே இது போன்ற செயல்கள் ஒரு பொருட்டே இல்லை. காசு கொடுத்தானே வாங்குறோம், சும்மாவா வாங்குறோம், காசு கொடுத்தானே வாங்குறோம்னு சொல்லி எத்தனை காசு கொடுக்குறீங்க? அடுத்தவனுடைய உரிமையை அபகரித்த ஒரு சில பைசாக்களை வீசி விடுகிறீர்களே, இது எவ்வளவு பெரிய ஆதாபை கொண்டு வரும் தெரியுமா? இவைகளும் அடங்கும். எதுக்குள்ள அடங்கும்? அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அற்ப பைசாக்களுக்காக ஒரு 10 ரூபாய் சேர்த்து கொடுத்து கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு 10 ரூபாய் குறைச்சி கிடைக்குங்கிறதுக்காக அடுத்தவனுடைய உரிமையை அவனுக்கே தெரியாமல் நீங்கள் களவாண்டு கொண்டு வருகிறீர்களே, இதுவும் பொருந்தும். அல்லாஹ்வினுடைய நீங்க அந்த ஒப்பந்தத்தை, சத்தியத்தை நீங்கள் மீறுகிறீர்கள் என்பதற்கு. இப்படி ஒரு சின்ன காரியத்திலிருந்து நாடாளுகின்ற, உலகை ஆளுகின்ற அரசாட்சி வரை இந்த வசனத்திற்குள் அடங்கிவிடும். அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் அற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள். அற்ப காசு வேண்டாம் உங்களுக்கு.
இந்த உலகம் என்பது செல்லா காசு, லஅிபு வ லஹூன் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வீண் விளையாட்டுக்கானது. அல் மால் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா, அழகாக ஆக்கப்பட்டிருக்கலாம் இந்த உலகத்திலே பொருள் செல்வம் மக்கள் செல்வம் எல்லாம். ஆனால் வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக், அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் நிலையானது, சிறந்தது, மேன்மையானது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. இந்த அற்பங்களை வாங்குவதற்காக அல்லாஹ்விடம் இருக்கின்ற சிறந்தவைகளை நீங்கள் இழந்துவிட வேண்டாம் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற சிறந்தவைகளை பெறக்கூடியவர்களாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டுமென்றால் இந்த உலகத்தின் அற்ப ஆதாயங்களுக்காக அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறக்கூடாது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறக்கூடாது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை மீறக்கூடாது, அல்லாஹ்வுடைய நசீகத்துகளை புறமுதுக காட்டக்கூடாது. சிறியதோ பெரியதோ என் இறைவனிடமிருந்து தரப்பட்டிருக்கின்ற வழிகாட்டுதல் என்றால் அவைகளுக்கு முற்றிலும் நான் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அல்லாஹோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று பொருள். அல்லாஹோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்பது என்னுடைய உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று. நம் உயிரை பணயம் வைத்தாவது அல்லாஹுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஷர்த்து, மிக முக்கியமான ஷர்த்து இஸ்லாத்தில். எதற்காக ஜிஹாத் நடைபெறுகிறது? எதற்காக கிதால் நடைபெறுகிறது? எதற்காக போர்க்களங்கள் உருவாக்கப்படுகின்றன? எதற்காக இவைகள் எல்லாம் நடக்கப்படுகிறது? ஆயிரம் மைல்கள் தாண்டியேனும் அல்லாஹுடைய தீனின் கொடியை சுமந்து செல்கின்ற முஜாஹிதுகள் எதற்காக அதை கொண்டு செல்கிறார்கள்? அல்லாஹ்வினுடைய சட்டத்தை நிலைநாட்ட, அல்லாஹ்வோடு செய்து கொண்ட வாக்குறுதியை நிலைநாட்ட, அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிலைநாட்ட. கொடி பிடிச்சிட்டு குதிரையில வாள் எடுத்துட்டு போனா மட்டும்தான் ஒப்பந்தம்னு நினைக்காதீங்க. வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறதுலயும் ஒப்பந்தம் இருக்கு, பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லித்தரதுலயும் ஒப்பந்தம் இருக்கு, பாடங்களை கற்றுக்கொள்வதிலும் ஒப்பந்தம் இருக்கிறது, சக சகோதரனோடு சலாம் சொல்லி சகோதரத்துவ உறவாடுவதிலும் ஒப்பந்தம் இருக்கிறது, அண்டை அயலாரோடு ஒப்பந்தம் இருக்கிறது, சமூகத்தாரோடு ஒப்பந்தம் இருக்கிறது, பலவீனர்களோடு ஒப்பந்தம் இருக்கிறது, ஏழை எளிய மக்களோடு ஒப்பந்தம் இருக்கிறது முஸ்லிம்களுக்கு. இத்தனை ஒப்பந்தங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னோடு செய்து கொண்ட ஒப்பந்தமாக ஷரீஅத்தை ஆதாரமாக்குகின்றான். அதை பின்பற்றி வாழ நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த குற்றத்திற்கு நாம் ஆளாக வேண்டியது வரும் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகியல் அற்ப ஆதாயங்களுக்காக அல்லாஹ்விடம் இருக்கின்ற உயர்வான சுவனச்சோலைகளை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. 96வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உங்களிடம் இருப்பது தீர்ந்து விடும். மா இந்தக்கும் யன்ஃபது வ மா இந்தல்லாஹி பாக், உங்களிடம் இருப்பது தீர்ந்து போய்விடும். அவைகளெல்லாம் முடிவுற்றவை, முடிவரக்கூடியவை. அல்லாஹ்விடம் இருப்பதோ என்றென்றும் நிலையானது. லனஜ்ஸியல்லதீன ஸபரு அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், பொறுமையாக இருந்தவர்களுக்கு அவர்கள் செய்த நல்லறங்களின் காரணத்தினால, பிஅஹ்ஸன் நல்லறங்கள் அழகிய செயல்பாடுகளின் காரணமாக அவர்களுக்கான நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரதிபலனாக வழங்குவதாக இந்த வசனத்திலே வாக்குறுதியை தருகிறான். அல்லாஹ்விடம் இருப்பது ஒருபோதும் தீராது. நாம் சோர்வடைந்து விடுவோம், நம்மிடம் இருப்பது தீர்ந்து போய்விடும், நாம் அழிந்து விடுவோம், நாம் காணாமல் போய்விடுவோம். இவைகளுக்கெல்லாம் நேர் எதிரானது அல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள். அல்லாஹ் நிலைத்திருக்கக்கூடியவன், அல்லாஹ் நிலையானவன், அல்லாஹ்விடத்திலே இருப்பதுதான் உயர்வானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பொழுதும் தீராதவைகளை வைத்திருக்கிறான், எப்பொழுதும் குறையாதவைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். எனவே அவைகளின் மீது நீங்கள் ஆசை கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நிலையான நீடித்த சுவனங்கள் உங்களுக்கு தரப்படும். இந்த உலக வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட வட்டறைக்குள் முடிந்து போய்விடும் என்பதை அனுபவபூர்வமாகவே நாம் உணர்ந்திருக்கிறோம். நம்மோடு எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் மரணித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது முற்று பெற்றுவிடும் என்பதை தெரிந்திருக்கின்ற நிலையில்தான் இந்த உலகத்தில் கோடான கோடியை 100 தலைமுறைக்கும் தேவையான சொத்துக்களை சேர்த்து கொண்டிருக்கிறான் மனிதன். நிச்சயமாக வாலிபத்திலே இருக்கின்ற நாம் எல்லாம் ஒரு நாள் வயோதிகத்தை அடையத்தான் இருக்கிறோம் என்று தெரிந்த நிலையில் தான் இந்த வாலிபத்தை தப்பும் தவறுமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் உண்மையில் நாம் உணரவே இல்லை இவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள் என்று. மாறாக வெளியே சொல்கிறோம், இன்னும் நம்முடைய உள்ளம் உணரவில்லை. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, உணருங்கள், நிச்சயமாக இவைகள் எல்லாம் முடிந்து போய்விடக்கூடியது. நிச்சயமாக முடிஞ்சிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறான். ஆனால் நீடித்த நிலையானவைகள் இறைவனிடத்திலே உண்டு. அங்க வாங்க, சொர்க்க வாழ்க்கை என்பது நீடித்தது, நிலையானது, மரணம் இல்லாதது,
சிரமம் இல்லாதது, என்றென்றும் நிம்மதியையும் நல்ல சுகங்களையும் தரக்கூடியது. அந்த நற்கூலியின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாருக்கு இது ஜாயிஸ், யாருக்கு இது கிடைக்கும் தெரியுமா? யாருக்கு அல்லாஹ் இதை நாடுகிறான் தெரியுமா? லயஜ்ஸி அல்லதீன ஸபரு அஜ்ரஹும், பொறுமை காத்தார்கள். இந்த உலகத்தில் அவருடைய கண்களுக்கு முன்னாடி அற்ப கிரயங்கள் முன்னே வந்து வந்து போச்சு. அல்லாஹ்வுடைய சில கடமைகளை மீறினால், அல்லாஹ்வுடைய தூதரின் சில வழிகாட்டுதல்களை விட்டு விலகிவிட்டால், இஸ்லாத்தினுடைய சில ஷர்த்துகளை சட்டங்களை விட்டு நாம் கொஞ்சம் விலகி வந்து விட்டால் நிறைய பல ஆதாயங்கள் கிடைக்கும் என்று இந்த உலகம் நமக்கு முன்னால் கலர் கலராக பல வண்ணப்படங்களை காட்டும். அவைகளுக்கு ஆட்பட்டு விடாமல் பொறுமை காத்தான் பாருங்க. நிச்சயமாக இவைகள் அழிந்து போய்விடும். என் இறைவிடம் இருப்பதுதான் நிலையானது, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு பின்னால் ஓடாமல் பொறுமை காத்தானா இல்லையா? அந்த பொறுமைசாலிகளுக்கு அந்த பொறுமையை தன்னுடைய அழகிய நற்காலியங்களின் மூலமாக வெளிப்படுத்தினானா இல்லையா? அந்த செயல் வீரனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகச்சிறந்த நற்பயனை வழங்குவதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறானாக. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனங்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய படிப்பினைகளை, பாடங்களை நாம் நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையின் மூலமாக சொல்லியிருக்கின்ற எல்லா நசீஹத்துகளும் நம் மீது சுமத்தப்பட்ட கட்டளைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவைகளை பின்பற்றுவதன் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்தில் சுபிட்சமான, நிம்மதியான, நல்லதொரு வாழ்க்கை வாழ முடியும். நாளை மறுமையில் நிலையான, நீடித்த இறைவனுடைய ரிதாவை பெற்றிருக்கக்கூடிய நற்கூலியை, சுவனத்தை பெற முடியும் என்பதை நாம் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹி தவக்கல்து அலைஹி வனீப் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.